காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள், உம்மாச்சி தாத்தா, ஸ்ரீ மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மாமுனி ஸ்ரீ மகாபரிவா அவர்கள் மீது நம்முடைய இதயம் பேசுகிறது பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த மணியன் அவர்களுக்கு அலாதி பிரியம். எப்பொழுது பார்த்தாலும் எல்லாம் இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் ஸ்ரீ மகாபெரிவா அருளால்தான் என்று தினந்தோறும் தியானித்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட இதயம் பேசுகிறது மணியன் அவர்கள் அடிக்கடி காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீ மகாபெரிவாளை தரிசித்து பத்திரிகை சார்ந்ததாகவும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் மகாபெரிவாளிடத்திலே கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொண்டு போவது வழக்கம். அப்படிப்பட்ட இதயம் பேசுகிறது பத்திரிகை ஆசிரியர் மணியன் அவர்கள் ஒருமுறை வெளிநாட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு வெளிநாட்டு ஆங்கில அன்பர் வீட்டிலே தங்கியிருக்கிறார். அன்பர் வீட்டிலே தங்கியிருந்தாலும் தினந்தோறும் அவர் கையிலே ஒரு மகாபெரிவாவுடைய ஒரு குட்டி ஃப்ரேம் செய்யப்பட்ட புகைப்படத்தை மேஜையின் மீது வைத்து தினந்தோறும் காலை குளித்தவுடனே மகாபெரிவாடத்திலே மானசீகமாக அவரிடத்திலே அந்த ஃப்ரேம் செய்யப்பட்ட புகைப்படத்தை பார்த்து தினந்தோறும் தியானம் செய்வது வழக்கம், தியானிப்பது வழக்கம். அப்படி தினந்தோறும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த ஆங்கில நண்பர் யார் அவர் என்று கேட்டபொழுது, நான் தினந்தோறும் வழிபடுகிற மகான், என்னுடைய குலகுரு காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தமிழகத்திலே காஞ்சிபுரத்திலே காஞ்சி மடத்தில் இருந்து கொண்டு அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆன்மீக குரு, ஈஸ் அவர் செயின்ட் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த ஆங்கில அன்பர், அப்படியா, அவர் சொன்னதெல்லாம் நடக்குமா, அவர் செய்ததெல்லாம் நடந்ததாக இருக்கிறதா என்றெல்லாம் இதயம் பேசுகிறது மணியனிடத்திலே துருவி துருவி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, என் மகன் தொலைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. என் மனைவி என்னுடைய மகன் தொலைந்து போன துக்கத்திலே தினமும் அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவர் என் மகனை கண்டுபிடித்து கொடுப்பாரா, உங்களுடைய குலகுரு, நீங்கள் வழிபடுகிற தெய்வம் என்று அந்த ஆங்கில நண்பர் இதயம் பேசுகிறது மணியனிடத்திலே கேட்ட மாத்திரத்திலே இதயம் பேசுகிறது மணியன் அவர்கள் மனதாலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவரிடத்திலே ஒரு சரணாகதி தத்துவம் மூலம், சரணாகதி என்றால் ஒரு அப்படியே கீழே விழுந்து வணங்குவது போல சாஷ்டாங்கமாக எல்லாம் நீயே துணை என்று நீங்கள் எங்களுடைய சுவாமியிடத்திலே நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் காட்டுவார் என்று இதயம் பேசுகிறது மணியன் சொன்ன மாத்திரத்தில். அப்படியா என்று சொல்லி அவர் சாஷ்டாங்கமாக அவர் உடனடியாக படத்தின் முன்பாக, பெரியவா, என்னுடைய மகனை எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை, எங்களுக்கு தூக்கமே வருவதில்லை, என் மனைவி அழுது கொண்டே இருக்கிறாள், நீதான் காப்பாற்ற வேண்டும். எப்படி என்னுடைய நண்பர் அவருடைய வழிகாட்டியாக நீ விளங்குகிறாயோ அதுபோல எனக்கும் வழிகாட்டியாக இருந்து என் மகனை கண்டுபிடித்து கொடு என்று அந்த ஆங்கில நண்பர் நம்முடைய மகாபெரிவாவுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக அழுது மண்டியிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தினை கோரிக்கொண்டிருந்தார். அப்படி விண்ணப்பத்தினை கோருகிற பொழுது அந்த நொடியே ஒரு வீட்டிலே டெலிஃபோன் மணி ஒலிக்கிறது.
எடுத்து பார்க்கிறார்கள். மறுமுனையில் அந்த ஆங்கில நண்பருடைய மகன், அப்பா நான் தொலைந்து போய்விட்டேன், நான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை, நான் வந்துவிட்டேன், நான் காலையிலே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த டெலிஃபோன் மணி ஒலித்தவுடனே அந்த ஆங்கில நண்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவர் மனைவியும் அடுத்த நாள் காலை தன்னுடைய மகனை எதிர்கொண்டு வரவழைத்து, எங்கள் மகனை கண்டுபிடித்து கொடுத்த சாட்சாத் தெய்வமே என்று மகாபரிவா திருவுருவப் படத்திற்கு முன்பாக வணங்கினார்கள் என்று இதயம் பேசுகிறது மணியன் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டதை பார்க்கிற பொழுது, நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வேண்டுகோளை பரிசுத்தமாக மகாபரிவரிடத்திலே வேண்டினால் கண்டிப்பாக வேண்டுவன எல்லாம் கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.